Hey fam, welcome back to another brand new video. நான் தான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். ஆக்சுவலாக உங்களை ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் மூஞ்சி மட்டும் இக்னோர் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு, அதனால் சும்மா குண்டாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஃபன்னான வீடியோ தாங்க. என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. அதாவது 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆன் பண்ணால் மட்டும் டிப்புன்னு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா போயிட்டு நீ போய் இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடு அப்படின்னாங்க. நமக்கு ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுத தெரியாது, இந்த லெட்டர் எப்படி எழுத போகிறேன்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு ஃபன்னாக இருக்கும்ல. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு காமிக்க எப்படி இந்த டப்புன்னு சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சா, எனக்கு அந்த டப்பும் கூட பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, என்னால் வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணவே முடியல. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரிட்ஜுமே சிஸ்டம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணால் எங்கள் அம்மா வந்து என்னை குழந்தை கட்டிடுறாங்க. சிஸ்டம் ஆஃப் பண்ணால் கஸ்டமர் ஒர்க் பண்ணுற கொடுக்குற கஸ்டமர் வீடியோ எடிட் பண்ணுற, நீ அதை யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுற, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறீங்க, என்ன ப்ரோ வீடியோ போடுறதில்லை அப்படின்னு. ஸோ இது 2 நாளாக அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லாதனால அந்த 2 நாள் போகல. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா சும்மா டப்பு சவுண்ட் வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு, நீ என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு கரண்ட் ஆஃபீஸில் எழுதி கொடு அப்படின்னாரு. ஏன்னா அந்த லீவ் அந்த கம்பி இருக்குல்ல, அது வந்து உருகிருச்சாமா, ஒரே ஒரு கம்பி மட்டும். ஸோ அதனால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. காலையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஓகேவா, நைட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆனால் பிரச்சனை வந்து காமிச்சிருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சரி ஓகே போய் இன்னைக்காச்சும் எழுதி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் அப்படின்னா பிளானு. இப்போ நான் இது எதுக்கு இந்த பேப்பரும் 2 பேனா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று வந்து லெட்டர் எழுதணும்ல, ஸோ அதனால இந்த பேப்பர், அதுக்கு 2 பேனா, ஒரு பேனா எழுத மாட்டேங்குது, எழுதுது அப்பப்போ எழுதுது, அது ஒரு நமக்கு பிரச்சனை பண்ணுது. இன்னொரு பேனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுது. ஓகேங்களா, ஸோ அதனால் 2 பேனா, அதனால் 2 பேனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நமக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனைனா பரவாயில்ல, லைஃபே இப்போ ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குது. எங்கே சிஸ்டம் பிரச்சனை ஆகுது, கரண்ட் பிரச்சனை ஆகுது, மாதிரி இங்கே பேனா கூட பிரச்சனை ஆகுது, கேமரா மேன் இருக்காருல்ல அவரும் பிரச்சனை. வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா காலையில் கூப்பிட்டு நைட்டு வருவார், இல்லாவிட ஃபோன் எடுக்க மாட்டார். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே பிரச்சனை தாங்க. சரி, உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கீழே கமிச்சு சொல்லிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே கிளம்புறோம். ஓகேங்களா, சரி வாத்தங்க வண்டி ஏறா போகலாம்டா. அதெல்லாம் ஓட்டுவீங்க, நல்லா ஓட்டுவீங்க. ஓகே ஓட்டு எடுங்க. ஒரே சிரிப்புதான். இது கிக்கு பண்ணி தரதான் நான், அது மட்டும் கால் வலிக்கும். ஓகே இருக்கு பெட்ரோல் வைக்கிறீங்க சாமி. அதை இல்லை அடிக்கிறீங்க என்ன சாமி, கண்ணாடியில் வச்சுருக்கீங்க, என்ன காமிங்க எதுன்னு, என்ன கண்ணாடி காமி பார்க்கலாம். பகவத் மாதிரி இருக்கா, ராஜா பகவத் மாதிரி இருக்கா, சில்லு இருக்கீங்க. ஓகே ரெடியா, உதைக்கலாமா? ஐயோ ராஜா பகன் 110 கிலோ அடிச்சு நமக்கு, இது அடிக்கிறது பெரிய விஷயம். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்று அடிக்கிறது பெருசு கிடையாது. ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஓகே பார்த்து ஃபேஸில் விட்டுறாதீங்க சாமி. அவர் கணேஷ் ஐயோ அங்க சிக்கி விட்டாரு. ராஜா பகவத்துங்க நீங்க உண்மையாவே. ஓகே வாங்க போலாம். இன்னொரு அட கரெக்டாக உதைக்கலாமா? சாரிங்க சாமி, கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அளவுக்கு. ஐயோ சாரி, வேணாம் சாமி. ஓகே போகலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வெறும் ஒரு 20 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்கன்னா தெரியல. ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. சரி வாங்க போகலாம். சார் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இருக்க உதவி மின் உற்பத்தி விநியோக கழகத்துக்கு வந்துட்டோம், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுண்டப்பாளையத்து பக்கத்தில் கலிங்கு மலையும் ஒரு இது குக்கிராமம் தான், அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து உள்ளே போய் அவங்ககிட்ட எங்களோட குறைகள் சொல்லணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதணும். அதனால் வந்து அந்த வயசு ஷீட்டு இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். உள்ளே வந்து நிறைய பேர் இருக்காங்க, விளாக் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் வந்து முன்னெச்சரிக்கை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், விளாக் பண்ண முடியாட்டி நான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விளாக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபாலோ பண்ணுங்கள். கேமராமேன் மறைமுகமாக வாங்க, மாடு வேஸ்ட்டில் வாங்க. ஓகே அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஐயோ
சார் எங்கள் வீட்டில் அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. லெட்டர் எழுதி தவிங்களா? சுந்தரபாளையம். சர்வீஸ் நம்பர்னா இல்லை, ஃபோன் நம்பர் எழுதுனா நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க சர்வீஸ் நம்பர். சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னேன். அந்த ஆக்சுவலாக என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு ஒரு சர்வீஸ் நம்பர் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது சர்வீஸ் நம்பரை நோட் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. ஓகேங்களா, என்னென்ன ஆச்சு, என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் சர்வீஸ் நம்பர் மறந்து வந்துட்டேன். என்ன பண்ணலான்னா என் தம்பிக்கு கால் பண்ணி சர்வீஸ் நம்பரை பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணுமாமா. சர்வீஸ் நம்பர், ஃபோன் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதணுமாமா. 2 தெரியும், எனக்கு வந்து சர்வீஸ் நம்பர் மட்டும் தெரியாது. ஸோ இப்போ எங்கள் தம்பி கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் கேட்ச் பண்ணிடலாம். தம்பி உன் செல்ஃபோன் எடுத்தா அப்படியே சர்வீஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கலாம். தம்பிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுனால எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்கள், ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் எழுதுங்க போதும் அப்படின்ட்டாரு. இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிடலாம். இன்னைக்கு எத்தனை தேதி தம்பி? 27. பாரு செல்ல பாரு. பள்ளிக்கூடமாக 27. எத்தனை மாதம்? 12 தானே? ஓ, 9th மந்த்து. ஒரு 12 o'clock தானே டைமு? 12:13 வச்சுக்கலாம் காலை மதியானம். ஓகேவா? முகவரி மின் இணைப்பு என் முகவரி தெரியல. ஓகே, இப்போ வந்து 37/39. சீட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க. ஏரியாவில் சொன்னேன். கோயம்புத்தூர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டுடலாம், சுந்தரபாளையம். இது வீரமாசியம்மன் கோயில் போட்டுக்கலாம். பெருமாள் கோயில் வீதி. பெருமாள் கோவில் வீதி. ஃபோன் நம்பர் 9600961030. கரண்ட் விட்டு போகுது. கரண்ட் விட்டு போகுது. சிக்னேச்சர் வந்து அதுதான் கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கு. ஆனால் அந்த விட்டு போகிறதுனால எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வருது. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு, ஏன்னா எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜ் போட வைக்கிறாங்க, நான் வந்து சிஸ்டம் போட வைக்கிறேன். 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனை வந்து இதுதான் கரெக்டாக எழுதணும்ல, அதனால் விட்டு போகுது எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ வந்து அங்கே போய்ட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோம். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோன்ட்டாங்க. ஸோ நான் இனி வந்து அவங்க வந்த பிறகு என்ன பிரச்சனை ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணுறேன். இனி வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதை போய் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்த பிறகு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later. ஓகே சரி, சிஸ்டம்ல போட்டுங்க, லைன் கரெக்டாக தான் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், என்ன போட்டு பார்க்குங்களா? ஓகே, இந்த ஒயருக்கு ஏதாவது இந்த உருகிடுச்சுங்களா பாருங்க. எது ஒயருக்கு இது உருகிடுச்சுன்னு பார்த்தீங்க? எந்த வயரு? இந்த இதுக்குள்ள அந்த கனெக்ஷன் அந்த வருமில்ல, எங்கள் அப்பா சொன்னது என்ன சொன்னார்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு ஏதோ சொன்னார். இல்ல, இங்கே வரும் உங்களுக்கு சப்பா கரெக்டாக இருக்குங்களா? 41 வெடிக்குது. நாங்க அங்கே மேல ஃபீஸ் கடை கரெக்டாக இருக்குங்க. அது மேல அந்த ஒயர் வருது மேல. ஆமா, அதுல பெரிய வருது. பெரிய அதுதான் கட்ட மாத்தணும். ஓகே ஓகே, கேரியர் இருக்குல்ல, எல்லாம் வெந்துருச்சு. கட்ட மாத்தணும். ஓகே, பார்த்து இது கரெக்டாக தானே இருக்குது கண்ணே. அப்புறம் சொருகு கட் பண்ணி சொருகு இருக்குன்னு வேணுமில்ல, புரியலையா? இந்த சைடு இருக்குல்ல, இது மாதிரி இதெல்லாம் வெந்திருக்கு. அது எதுனா ஏன்னா இதாகுது? அதுக்கு லோடு அப்படிதான் வருங்க. ஓகே ஓகே. Hours later. இந்த இங்கே தெரியுதா இந்த ஃபீஸ் கட்டை இருக்குல்ல, இதனால தான் கரண்ட் சில்லுன்னு போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டோம். சரி, வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி, பார்க்காதவங்களுக்கு நன்றிங்க. ஓகேயா? ஸோ இவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அதுக்கப்புறம் வந்து நான் நியூ இயர்க்கு அப்புறம் டெய்லியுமே வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன் ஃபேம். பெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி போடலான்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வீடியோ போடலாமா இல்லை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் வீடியோ. இப்போ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.